முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியின் 4 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதிகள் 29% வளர்ச்சியடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2020-21 தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அளவு 6193.39 மில்லியன் டாலராக இருந்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து தரவுகளையும் சொல்வது நாம் அல்ல, மத்திய அரசு எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் 4 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதியில் 29% வளர்ச்சியை அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2021-2020 தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அளவு 6193.39 மில்லியன் டாலராக இருந்தது என அவர் கூறியுள்ளார். அரசின் திட்டமிட்ட நடவடிக்கைகளால் அடுத்த 4 ஆண்டுகளில் 7997.17 மில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.